பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்களை இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிகழ்த்தியும் ஆய்விட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியிலேயே இயங்குகின்றார். அப்ப இந்த நிலையில பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம், மீனத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி, மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி, மீனராசி அன்பர்களே, அருமையான ஒரு சந்தர்ப்பம், அற்புதமான ஒரு காலம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருந்து அற்புதமான ஒரு குருவாக இருந்து உங்க வாழ்க்கைன்னா என்ன, பணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, உறவுனா என்ன, அற்புதமாக ஒரு பாடம் நகர்ந்து திருப்ப விரய சனியாக வந்து நிற்கின்ற. கவலையே பட வேண்டாம். ஒரு மனிதன் விரய சனியை சுபசெலவாக மாற்றுகின்ற தன்மை சனிக்கு மட்டுமல்ல, நாம் நினைத்தால் நம்மாலும் அது முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். குருவை பொறுத்த மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பொறுத்த பிறகு பாதமாக கொள்ளலாம். சனி பகவான் அங்குதானே வருகின்றார். கவலையே பட வேண்டாம். ராசி அதிபதியை பொறுத்தவரை குரு வக்ரகதியில சஞ்சரிக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், பூமிகாரகன் ரத்தகாரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய், புதன், அதே நேரத்துல கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆகியவர்களுடைய பார்வை ராசியில பதிகின்றது. சனியை பொறுத்தவரைக்கும் புதிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் தீட்டப்படும். எத்தனையோ எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கை கெட்டாத கனியாகத்தான் இருந்தன. கவலையே படைய வேண்டாம். இனி அத்தனையுமே எட்டி பிடிக்கின்ற ஒரு நிலையைத்தான் அடைவீர்கள். எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனைகள் உண்டாகும். கடந்த கால சங்கடங்களும் மன கசப்புகளும் அது குடும்பத்துல இருக்கலாம், தொழில இருக்கலாம், அது படிப்படியாக விலகி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஒரு நல்ல நிலையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த மார்கழி மாதம் மீனராசிக்கு. இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் அரசியல் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்பத்துக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்வீர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா விடாமுயற்சி தடகளை கடந்து வெற்றி சொல்லுகின்ற நிலையைத்தான் கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்துகின்றன. அவப்பெயர்கள் சங்கடங்கள் இருந்து அதனால மனவேதனைப்பட்டு கலங்கிய உங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, நிம்மதியை துளைத்த காலங்கள்ல அந்த நிம்மதியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான தருணம் இதுதான். பல பிரச்சனைகள் தானாக தீரும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியம், இந்த நான் சொல்லியே பார்த்தோம். ராசியினுடைய அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 2-9 அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த குருவும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம். இதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. இந்த குருவும் செவ்வாயும் எப்பொழுதோதான் இணைவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் இருந்தால் மட்டும் போராது. அதை நல்ல முறையில நமக்கு பிறகு நம்முடைய வம்சமும் வச்சிருக்கணும். அதை இழக்க ஒரு பொன் வாங்குறது பெருசு இல்லை, அதை தங்க வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணம் செய்வது விருப்பம் இல்லை, அந்த திருமணத்தை அந்திம காலம் வரை அற்புதமா நடத்தணும். பிள்ளை பெறுவது பெருமை, அந்த பிள்ளைகள் நம்ம பேர் சொல்லணும். நான் சொன்னேன் அல்லவா, எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை சந்தித்த மீனராசிக்கு இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான யாழம் தான் இந்த குருமங்கல யோகம். அதே நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சி, பொருளாதார இடத்துல முன்னேற்றம் தருகின்ற ஒரு தருணம் இந்த மார்கழி மாதம். விரயத்தை சுபமாக மாற்ற முடியும். நான் சொன்னேன் அல்லவா, விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த காலகட்டம். ராசிக்கு 6ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகரகன் சூரியன், 4-7ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். இந்த இருவரும் இணைந்து ஒரு அற்புதமான யோக பலனையும் தருகின்றார்கள். அதுதான் புத ஆதித்ய யோகம். ஆக பாத்தீங்கன்னா குருமங்கல யோகத்தோடு புத ஆதித்ய யோகத்தையும் பெறுகின்ற ஒரு அருமையான காலம் இந்த மார்கழி மாதம். கவலையே பட வேண்டாம். தெய்வ பலமும் மனோபலம் இருந்தால் மட்டும் போராது, தெய்வ பலம் இருந்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி நகர முடியும். அந்த வெற்றியை ருசிக்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் நமக்கெல்லாம் பெருமாளுடைய ஆலயம் செல்வோம், பெருமாளை சேவித்து நகர்ந்து விடுவோம். அங்கு பாத்தீங்கன்னா ஆண்டாள் அற்புதம், ஒரு மானிட பெண்ணாக பிறந்து இறைவனை கணவனாக அடைய வேண்டும் என்று போராடி இந்த மனோ தைரியத்தோடு நெருங்கினால் அல்லவா அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும். உங்களுக்கு தேவையே மனோ தைரியமும் மனோ திடமும் தான். அந்த வகையில பார்த்து ஆண்டாள் சன்னிதானம் சென்று ஒரு தேங்காயை 2ஆக உடைத்து நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுவீர்கள். மீனராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே ஒரு அற்புதமான காலம். ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல ஒரு பொற்காலம் நெற்காலம் இந்த மார்கழி மாதம் மீனராசி.